இப்போ நம்ம ஹீரோ வந்து கோயிலுக்கு போயிருப்பாரு. கோயில் போய் கோவிந்தன் சொன்ன எல்லாரும் உண்மையான்னு செக் பண்ணியிருப்பாரு. கடைசியில எல்லாமே உண்மையா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ நம்ம ஃபேமிலில டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் நீங்கள் பார்க்கலனா, அதோட லிங்க் நான் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா, அந்த ஃபேமிலியோட பேசிட்டு, இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோவிந்தன் ரூவா கேட்குறான்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி, வீட்ல உள்ள எல்லாருமே என்னலாம் பண்ணலாம்? இந்த பிரச்சனை எப்படி முடிவு பண்ணலாம்? இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கோவிந்தன் காலைல எந்திரிச்சு வாக்கிங் போகிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. வாக்கிங் போகிற டயத்தில் ஷூவெல்லாம் அங்கே மாட்டிக்கிட்டு தான் தன்னுடைய நாய்க்குட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நாய்க்குட்டிக்கு பேர் சிம்பான்னு வச்சுருப்பாரு. நாய்க்குட்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாய்க்குட்டிக்கான பிஸ்கட் காலியாயிரும். இப்போ தான் ஒய்ஃப் வர சொல்லி இந்த நாய்க்கு ஏன் பிஸ்கட் வாங்கி வைக்கலன்னு சொல்கிறப்ப நான் மறந்துட்டேன்னு சொல்லுவார். இப்போ ஒய்ஃப் மேலே செம்ம டென்ஷன் ஆகி காலைல என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாரு. இட்லி ஊற்றலான்ட்ருக்கேன்னு சொல்லி வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் இருக்கிற மாவையெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த அம்மாவையும் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கிச்சனெல்லாம் பூட்டி சாவி எடுத்து கிச்சனை பூட்டி சாவி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் கோவிந்தன் வாக்கிங்க்கு. இப்போ அவரோட அந்த மாமா அக்கா பையனும் வந்துடுவான். மாமா எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த நானே பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கேன் மாமா, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்கிறப்ப, இருடா இந்த வீட்டில் போய் ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறப்ப, இவங்க என் பக்கத்து வீடு தான், நான் வந்ததில்லை நானும் வரட்டுமான்னு கேட்குறப்ப, இல்லை பரவாயில்ல இவங்க கொஞ்சம் மோசமானவங்க, நானே உள்ளே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கோவிந்தன் உள்ளே போயிட்டாரு. உள்ளே போனால் ருக்மணி அம்மாட்ட, என்ன ருக்மணி அம்மா நான் சொன்னதை எதுவும் யோசிச்சு பார்த்தீங்களா, பேசுனீங்களா, வீட்டில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிங்களா, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இல்லைங்க நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணி தரோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததில் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆயிடுவாங்க. இப்போ கோவிந்தன் இந்த அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறப்ப, எங்களால் முடியல அமௌண்ட்லாம் ரெடி பண்ண சொல்லப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். டக்குன்னு பார்த்தா அந்த 2வது பையன் கீழே இறங்கி வந்துடுவான். கீழே இறங்கி வந்தோடனே நம்ம கோவிந்தனை சத்தம் போட்டுருவான். அப்போ தான் கோவிந்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆஹா, பரதனுக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலி இருக்குங்க, இந்த ஃபேமிலி நீங்கள் தானடா. அப்போ நான் இந்த உண்மையை போய் சொல்லி ஏற்கனவே கோயில் மேலே உள்ள ஒரு உண்மையை பொய்யவும் சொல்லி பரதனுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி இந்த 2 பொய்யும் அவுத்து விட்டோன்னா பரதன் பேரில் எல்லாமே திரும்பிடும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இரியா இந்த பிரச்சனையை இது நம்மளே பேசி சமாளிச்சுக்கலாம், இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, எங்கள் இந்த பரதனோட இந்த ஒய்ஃபு ஃபேமிலியை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கோவிந்தன் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் கோவிந்தன் கேட்க மாட்டான், கத்த ஆரம்பிச்சிடும். வேகமாக கத்த ஆரம்பிச்சோன்னு என்ன செய்வாங்க, இருடா உனக்கு இன்றைக்கி முடிவு கட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா பிடிச்சி கோவிந்தனை அடின்னு அடித்து உட்கார வச்சிடும். இப்போ ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கோவிந்தனை பிடிச்சி. இப்போ கோவிந்தனுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தள்ளுமுள்ள ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சேர்ந்து கோவிந்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டுக்கிட்டுமா கோவிந்தனை மாற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டில் உள்ள எல்லாரும் கோவிந்தனை பிடிச்சி எப்படியாவது இந்த விஷயம் தெரியாமல் ஆக்கிறக்காண்டி அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வந்து அவன் கழுத்தை ஒரு திருப்பும், கோழி கழுத்தை திருப்பின மாதிரி திருப்பி விட்டுரும். திருப்பினால கோவிந்தன் அங்கேயே மண்டையை போட்டுருவான். இங்கே நடந்த பிரச்சனைலாம் தெரியாமல் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பார் வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் அம்மாட்ட கோவிந்தனை நம்ம வீட்டுக்கு வர வைப்போம், வர வச்சு அவர்கிட்ட பொறுமையாக பேசி இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்கிறப்ப, அவங்க அம்மா இந்த மாதிரி கோவிந்தன் நம்மளை பார்க்க வீட்டுக்கு வந்தால் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஹீரோவுக்கு ஷாக்காக இருக்கும். சரி அவன் பாடி எங்கன்னு சொல்லி ஒரு ரூமில் எடுத்து வச்சுருப்பாங்க. கோவிந்தனை போய் பார்ப்பார். கோவிந்தன் செத்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ இந்த பிரச்சனை தப்பிக்க ஒரு லாயருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வீட்டில் நடந்தால் எப்படி இதில் சமாளிக்கலாம்னு சொல்கிறப்ப, இப்போ அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போகிற மாதிரி லாயர் சொல்ல, இப்போ இதுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு கோவிந்தன் பாடியை எப்படியா டிஸ்போஸ் பண்ணணும், நம்மளும் இந்த பிரச்சனை தப்பிக்கணும்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கோவிந்தனோட சொந்தக்கார பையனும் எங்கள் மாமாவை காணும் தேடி இங்கே வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோ போயிட்டு, இல்லை அவர் இங்கே வரல, எங்கள் மாமா இங்கே வந்தாரான்னு கேட்குறப்ப, அவர் இங்கே வரலங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க காலையில் என் கூட தான் வாக்கிங் வந்தார், நான் போய் இங்கே பார்த்துட்டேன்னு சொல்கிறப்ப, இல்லை வந்துட்டு உடனே போயிட்டாரே நாங்கள் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப இவனுக்கு சந்தேகமாக இருக்கும், ஒருவேளை இங்கே தான் வந்திருக்காரோன்னு சொல்லி. இப்போ வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த கோவிந்தனோட பாடியை ஒரு மூட்டையில் கட்டி ஒரு ஆட்டோ வர சொல்லி அதில் தூக்கி போட்டு எங்கேயா வெளியே போட்டான்னு சொல்லி முடிவு பண்ணி வர சொல்லி ஒரு ஆட்டோ வர சொல்லி இந்த பாடி எப்படியா டிஸ்போஸ் பண்ண நினைப்பாங்க. பட் அந்த என்ன ஆகுனா, அந்த ஆட்டோவில் எல்லா சாக்கையும் ஏற்றுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவிந்தனோட பாடியை ஏற்றாம விட்டுருவாங்க. இப்போ ஹீரோ அந்த பாடியை எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த பாடி எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சி வச்சிடலாமா இல்லை எங்கேயாவது தூக்கி போட்டு வந்துடலாமான்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்தனோட அந்த சொந்தக்கார பையன் வேறு இவங்களை பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறம் வாங்க எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி பழைய சாமான்களை கொஞ்சம் கடையில் போடணும்னு சொல்லி அவனே ஒரு ரூட்டு காட்டுவான். வாங்க நானே ஒரு 2 3 கடையை காட்டுறேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கோவிந்தன் பாடியை எங்கேயுமே கொண்டு போக முடியாமல் திரும்ப வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாரு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி இவங்க மேல் வீடை வாடகைக்கு விட சொல்லியிருப்பாங்க. அந்த வீடில் வாடகைக்கு வரவங்களும் இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களே சமாளித்து இந்த பாடியை மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா, இந்த பாடி என்ன மாதிரி வேறு விதத்தில் எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லி வீட்டில் உள்ள ஆளுங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க.
இந்த டைம் மழை பெஞ்சிக்கிட்டு டைம் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிந்தனோட சொந்தக்கார பையனான அந்த பையனும் வந்துடுவான். எங்கள் மாமா இங்கே தான் வந்தார், இங்கே கடைசியாக அவர் இங்கே தான் வந்துட்டு போனார், அவர் எங்கேயுமே வரல, கடைசியாக உங்களை பார்க்க தான் வந்தார், கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருக்கார், என் மாமாவை நான் கண்டுபிடிக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுவான் அந்த பையனும். இந்த பையன் வேறு வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கனால நம்ம ஹீரோ என்ன செய்வார்னா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், இந்த பிரச்சனை அப்படியே தப்பிக்கணும், நம்ம ஃப்ரெண்டை வர சொல்லுன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லுவார். அவர் வந்து அவரை பிக்கப் பண்ணுற கண்டிப்பாக ஸ்டாண்ட் இருப்பார். அங்கே இந்த பையன் அந்த ஃப்ரெண்டையும் பார்த்துருவான். ஃப்ரெண்டை கூட்டு போயிட்டு கோயிலுக்குலாம் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போய் நடந்தல உண்மையும் சொல்லிடுவார். உண்மையை சொன்னதுக்கப்புறம் தெரியும், இவங்க எல்லாம் என்னை கொண்டு வந்து ஒரு கொலையை மறைக்க தான் என்னை கூட்டு வந்தீங்களா, அவங்க குடும்பத்தோடு எல்லோரும் செஞ்சு பண்ண கொலைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப, இந்த ஒன்றும் உனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, அப்படியே வீட்டில் விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் உன்னையே கொண்டுருவோன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்கள மிரட்டேன். வேறு வழியே இல்லாமல் ஹீரோட ஃப்ரெண்டு ஒத்துக்கிறாரு. சரி நானே உங்களோட ஒத்துக்கிறேன், இந்த கொலையை மறைக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி யோசிப்போன்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிந்தனோட சொந்தக்கார பையன் அவங்களோட கமிட்டி ஆளோட கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பரதம் இறந்துட்டார், அவருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் நீங்களாம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையன் என்ன செய்வானா, வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ண ஆரம்பிப்பான். தான் மாமா இங்கே தான் இருப்பார் என்னன்னு தெரியும், எல்லா ரூமையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ ஹீரோவும் கொஞ்சம் பயப்படுவார், ஏன்னா கோவிந்தன் பாடி உள்ளே இருக்கா, இவன் என்னடா பண்ணுறான்னு சொல்லி இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியாக இந்த பிரச்சனை எப்படியா முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு பாடியை எப்படியும் மறைச்சி வச்சுருவானுங்க குடும்பத்தோடு சேர்ந்து. இப்போ கோவிந்தனோட சொந்தக்கார பையன் என்ன சொல்லுவான்னா, அந்த கமிட்டி ஆளுகிட்ட மாமா கடைசியாக இந்த வீட்டுக்கு தான் வந்தார், கண்டிப்பாக இந்த வீட்டுக்கும் அவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். கமிட்டிக்காரங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, ஊரு ஃபுல்லாக கோவிந்தன் காணுன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிடுவான். போஸ்ட் அடிச்சு இல்லாமல் நியூஸ் பேப்பரு எல்லாத்துலையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆடு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான்னா, இது பொத்தாதுன்னு சொல்லி நேராக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அதில் இவன் மாமாவை காணுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அதில் 500 ஒரு எழுதி ஒட்டி வச்சுட்டு வந்துடுவான். இப்போ வந்ததுக்கப்புறம் இனி என்னெல்லாம் நடக்கணும்னு வெயிட் பண்ணலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போய் குளிக்கலான்னு கிளம்பி பாத்ரூம் போய்கிட்டு இருப்பான். பாத்ரூம் உள்ளே போய் பார்த்தா கோவிந்த மாமா அங்கே செத்த பணமாக நின்றுக்கிட்டு இருப்பார். நம்ம ஆள் பார்த்து பயந்தே போவான், எப்படி மாமா நம்ம வீட்டுக்கு வந்தார், மாமா எப்படி செத்தாருன்னு சொல்லி பல கன்ஃபியூஷன் சுற்றிட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியை சேர்ந்த ஒரு ஆள் வந்துடுவார். வந்து இவன் வீட்டை தட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கோவிந்தன் காணுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சிருக்காங்கடா, உனக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ தெரியல, எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல, நான் என்னென்னு காலைல என்னென்னு பார்க்குறேன் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு கோவிந்தன் பாடி என்ன செய்வார்னா, இவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு மேலே உள்ள ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுருவான். வச்சதுக்கப்புறமா இங்கே உள்ள அந்த கமிட்டி ஆளுங்கள்லாம் கோவிந்தன் நம்பரை வச்சுருப்பாங்க. அந்த டயத்தில் ஒரு ஃபோன் வரும். அந்த அறநிலையத்துறை ஆஃபீஸரை ஃபோன் போட்டு இந்த மாதிரி பணம் ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ணிட்டானா கோவிந்தன் சொல்கிறப்ப, இது மாதிரி கோவிந்தன் வெளியே போயிட்டான், நீங்கள் கேட்ட அமௌண்ட் பெருசு இல்லையா, நான் அதை ரெடி பண்ண கொஞ்சம் நாள் ஆகும் சொல்கிறப்ப, நான் ஒரு 30 லட்சம் தான் நான் கேட்டேன்னு சொல்கிறப்ப, அப்போ தான் இவங்களுக்கு சைட் ஆகும். அப்போ தான் கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா கோவிந்தன் இவங்ககிட்ட வந்து 1.5 கோடின்னு சொல்லியிருப்பான். இவர் 30 லட்சம் கேட்டப்போ கோவிந்தனுக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாரும் பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணம்லாம் கண்டிப்பாக இந்த பையனுக்கு தெரியும்னு சொல்லி இவனை தேடி வந்து அடின்னு அடிப்பாங்க. இவன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நேராக கோவிந்தன் மாமாவோட வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, கோவிந்தன் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் ஆல்ரெடி நீ வாங்கின இடத்த ஃபுல்லத்தையும் ஏமாற்றி தான் உனக்கு விற்றுட்டு போனான், அவன் கூட போய் சுற்றிட்டு இடம்னு சொல்லிட்டு போகிறப்ப வேறு வழியே இல்லாமல் நேராக இந்த பையன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து என்னை மாட்டி விட்டதுக்கு நீங்கள் தான் மாட்டி விட்டீங்க எனக்கு தெரியும், என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது, கோவிந்த மாமா இங்கே வந்து செத்து போனால் எனக்கு தெரியும், பாடியை நீங்கள் தான் மறைச்சி வச்சிங்க, நீங்கள் தான் வந்து என்னோடய வீட்டில் வச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக என்னை இந்த விஷயத்தில் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம எல்லோரும் சேர்ந்து மாட்டிக்கிடுவோம்னு சொல்லுவான் ஹீரோட்ட. எதுக்குடான்னு சொல்கிறப்ப தான் அப்போ தான் இவன் சொல்லுவான், ஆல்ரெடி மாமா காணுன்னு சொல்லி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் எழுதி போட்டுட்டேன், கண்டிப்பாக போலீஸ் நம்மளை பிடிச்சிடும், அதுக்குள்ளே நம்ம கோவிந்த மாமாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நேராக ஒரு கறிக்கடைக்காரனை போய் பார்ப்பாங்க. அவர்கிட்ட உங்களுக்கு இங்கே எவ்வளோ நான் சம்பளம் அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு ஒரு 800 ரூபா சம்பளம்ப்பா, அதிகபட்சம் வேறு வந்து ஒரு 2000 ரூபா கிடைக்குன்னு சொல்லி, ஒரு பெரிய பொருளை வெட்டினா உங்களுக்கு எவ்வளோ கேட்குறீங்க அவ்வளோ கொடுக்குறேன்னு, எவ்வளோ பெரிய மாடாக இருக்கும் பாருங்கள், நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை பார்த்துட்டு என்ன ரேட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருன்னு சொல்லி இவரையும் ஏமாற்றி கூப்பிட்டு போய் பார்த்தா அங்கே கோவிந்தன் செத்த மாதிரி இருப்பான். இப்போ இவருக்கு ரொம்ப பயமாக போகும். ஏற்கனவே இந்த ஆள் வந்து கோவிந்தன் மேலே ரொம்ப டென்ஷனில் இருப்பார். தான் பொண்ணை ஃபாரின் அனுப்பிவிட்டு அவள் என்ன ஆனாலும் தெரியாமல் இருக்கலாம். கோவிந்தன் வர இவரை ரொம்ப திட்டி போடுவான். அதனால் கோவிந்தனை ஏதாவது பண்ணணுமே நினைக்கிறப்ப கோவிந்தன் ஆல்ரெடி செத்து இருக்கனால சரி கோவிந்தனை எதாவது பண்ண முடியாது, செத்த கோவிந்தனை ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி அவரை வெட்டுறதுக்கு பிளான் போட்டுருவாங்க. இப்போ குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து நம்ம கோவிந்தனை வெட்டி கூறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது போக போலீஸுக்கார நியூஸ் தெரிஞ்சிடும், போலீஸும் நேராக இங்கே வந்துடுவாங்க. வந்தது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஆள் வேறு அந்த இதில் அந்த கம்ப்ளைண்டில் ரூபாய் வேறு வச்சு அனுப்பிட்டுருப்போம், ஒரு 500 ரூபா வச்சு. அதனால் போலீஸ்காரர் ரொம்ப டென்ஷன் ஆகி இது எவன்டா பண்ணதுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுவாங்க. போலீஸ்காரர் இப்போ என்கொயரி ஆரம்பிச்சிடுவார். போலீஸ்கார் நேராக கோவிந்தனோட வீட்டுக்கு போய் கோவிந்தன் வீட்டுக்கார மட்டும் நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லப்போ அவர் எங்கே போனால் எனக்கு என்னன்னு சொல்லி அதை அசால்ட்டாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் போன பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை, நான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடும். இங்கே வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து நம்ம கோவிந்தனை பிரித்து மேஞ்சி பாட்டாக வெட்டி அவனை கூறு கூறாக போட்டு கவர் போட்டு பிரித்து வச்சுருவாங்க நம்ம கோவிந்தன் பாடியை.
அக்கக்கா பிரிச்சுடுவாங்க. இப்போ குடும்பத்தில் எல்லோரும் ஒரு பிளான் போட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்கு வெளியே உள்ள இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணணுன்னு சொல்லி ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணி இப்போ எல்லோரும் கிளம்பி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருக்கும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல போய் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போலீஸ்காரர் என்கொயரி ஆரம்பித்து கோவிந்தனோட கூட்டாளிகள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கோவிந்தன் கூட்டாளிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி கோவிந்தனுக்கு ஒரு சொந்தக்கார பையன் இருக்கான், அவன் வீட்டில் தான் இந்த ரூபாயெல்லாம் மறைச்சி வச்சிருக்கான்னு தெரிஞ்சு இப்போ போலீஸ்காரங்க நேராக நம்ம அந்த சொந்தக்கார பையனான அவனை பிடிச்சிட்டு நேராக இங்கே வந்துடுவாங்க. இங்கே இவங்க எல்லாருமே இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு போலீஸ்காரங்க வரான்னு தெரிஞ்சிடும். அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இப்போ வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக போலீஸ்காரங்க இங்கே வந்துடுவாங்க தெரிஞ்ச உடனே நம்ம அவர் ஆல்ரெடி கோவிந்தன் பாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி மூவ் ஆகிடுவாங்க. மூவ் ஆகி அவங்க ஏற்று விட்டுக்கு போயிடுவாங்க. போனது மட்டும் இல்லாமல் கடைசியில் என்ன ஆகும்னா, ஒரே ஒரு பேக் மட்டும் உள்ளே மிஸ் ஆயிரும். ஒரே ஒரு பேக் மட்டும், அதாவது அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணல ஒரே ஒரு பேக் மட்டும் உள்ளே மிஸ் ஆயிரும். இவங்க போலீஸ் வரக்குள்ளே இவங்க எல்லாரும் கிளம்பி போய் அவங்க வீட்டில் எல்லோரும் நின்றுக்கிடுவாங்க. இப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளே தான் சார் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறப்போ ஒன்றுமே இருக்காது. கடைசி போலீஸ்காரங்க இவங்க எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு நேராக ஏற்ற விட்டான இவங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட சும்மா பேசிக்காக என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்தனை வெட்டினார். பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் ஃபாரின் வந்தப்போ என்னோட பஸ்ஸெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அந்த கோவிந்தங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னு சொல்கிறப்ப நம்மளால் கோவிந்தனை வெட்டி கூறு போட்டு முடிச்சிருப்பார். கடைசியிலே போலீஸ் என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து நம்ம ஹீரோட வீட்டில் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செக் பண்ணி எதுவும் உள்ளது எதுவும் எவிடன்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ என்ன செய்வார்னா, அந்த ஒரே ஒரு பேக் மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கே நம்ம போலீஸ்காரர் ஏதாவது கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லி அந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோவிந்தனோட அந்த ஒரு பேக்கையும் குக்கரில் வச்சு அவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு இருந்த தலைவலியெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ நேராக ஹீரோ என்ன சொல்லுவார்னா, அந்த போலீஸ்கார்ட்ட இந்த மாதிரி கோயிலை பற்றின எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவார். கோவிந்தனை பற்றின எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவார். இப்போ நேராக 2 பேரும் கிளம்பி கோயிலுக்கு தான் போவாங்க. நம்ம போலீஸ்காரர் நம்ம ஹீரோ கூட்டிட்டு கோயிலுக்கு போவார். கோயில் என்ன நடக்குன்னு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கமிட்டி ஆளுங்க எல்லோரும் இங்கே உள்ள பிரார்த்தனைகள் பரிகாரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்க டயத்தில் அந்த கோவிந்த ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வரும். அப்போ தான் ஒரு டவுட் வரும். திடீர்னு கோவிந்தனோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வரும். அது எந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, அந்த அறநிலையத்துறை ஆஃபீஸர் ஃபோன் போட்டிருப்பாரு. எனக்கான அமௌண்ட் ரெடி ஆச்சுன்னு இருக்கிறப்ப இந்த ஆளை பிடிச்சா கண்டிப்பாக கோவிந்தன் எங்கே போயிருக்கான்னு தெரிஞ்சிடும். கோவிந்தன் உங்களோட பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு தான் நினைக்கிறேன், அநேகமாக இவனை பிடிச்சோம்னா கோவிந்தனை கண்டுபிடிச்சான்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பிடுவார். தனக்கான பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். எல்லாம் முடிச்சு நினச்சிக்கிட்டு இருப்பார் ஹீரோ. அப்போ தான் அந்த அஸ்தியை கரைக்கிற முதல்ல சொல்லிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரோட அஸ்தியும் கிடையாது, நம்ம கோவிந்தனோட அஸ்தி தான். கோவிந்தனோட அஸ்தியை தான் அங்கே கரைக்க வந்திருப்பாங்க. ஏன்னா அவருக்கான இறுதி சடங்கை பண்ணணும் இல்லையா. ஏன்னா போலீஸ்கார் அங்கே வந்த டயத்தில் கோவிந்தனோட அந்த ஒரு பாடி மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த பாடி என்ன செய்வாங்கன்னா, அந்த பையன் வந்து குக்கரில் வச்சுருவான். அதுக்கப்புறம் அதை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த ஒரு பானையில் வச்சு தான் அங்கே கொண்டு போயிருப்பாங்க. அப்போ தான் கோவிந்தனோட கழுத்தில் ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வர, அந்த சாவி வேறு எந்த சாவி இல்லை, அந்த கோயில் உள்ள உண்டியலோட சாவி. அந்த உண்டியலில் தான் மொத்த பணத்தையும் நம்ம கோவிந்தன் வச்சுருப்பார். கோவிந்தனோட மொத்த பணத்தையும் நம்ம ஹீரோவும் அந்த சொந்தக்கார பையனும் நம்ம ஹீரோவும் இந்த பணத்தை எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு 2 பேரும் தனியாக பிரிச்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார்.